இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஈரோடு நெல்லம்பட்டி சிக்கன் ஃப்ரம் ஈரோடு பார்க்கலாமா? எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. இது நல்லாம்பட்டி சிக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லெண்ணெயிலேயே செய்ய போகிறோம். அதனால நமக்கு அந்த காரம் கொஞ்சம் கரெக்டாக நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் ஊற்றிட்டு நம்ம சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உளித்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழமான தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் 3/4 கிலோ சிக்கன், இது நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். பிராய்லர் கோழியை விட நம்ம கண்ட்ரி சிக்கனில் செய்யும்போது அப்படியே அந்த நல்லாம்பட்டி சிக்கனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு வரமிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி எடுத்துக்கணும். ஒரு 3/4 பதம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச மசாலாவை போட போகிறோம். இது சிக்கன் நல்லா வதங்குற டைமில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நல்லா இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு அதெல்லாம் எடுக்க போகிறோம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா முறுமுறுன்னு நல்லா அது மணம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி இந்த சிக்கன் 3/4 பதம் வெந்து வந்திருக்குல்ல, இந்த சமயத்தில் நம்ம அந்த பவுடரை போடுறோம். என்னடா காரமே இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க. இந்த ஃப்ளேவர் போட்டதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயும் இந்த பவுடரோட மசாலாவும் சேர்ந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா மசாலாவோட பச்சை வாசம் போகணுன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும்னா நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் விட்டுருங்க. நல்லா வணங்கி அது ரசத்துக்கு தயிருக்கெலாம் சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாட்டையுமே போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரியலி சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த வடச்சட்டியில் நம்ம கடைசியாக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது சூடாக இருக்குன்னுலாம் பார்க்கக்கூடாது. அப்படியே பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்களேன், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.